எங்கோ போர்க்கள சூழல்ல இருந்த ஒரு தலைவன் வீரப்பனை நேசிச்சு எப்படியாவது தன் நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சிருக்காருன்னா பாத்துக்க. பார்வை தெரியலங்கிறாங்க, ஆளை எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதை தன் தம்பியிடத்திலே பதிவு செய்தார். அவரை பற்றி பேச்சு வருகிற போது நான் சந்தனக்காடு அந்த தொடரை பற்றி பேசினேன். என் தம்பி பாலமுரளிக்கெல்லாம் தெரியும். நானே சான்று. நான் வந்து பேசி என்னுடைய ரத்தம் வேல்முருகன் வைத்து அதை அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டிக்குள் வைத்து படகுகளை அனுப்பி வைத்த மகன் நான். நேரம் கிடைத்தால் நான் பார்க்கிறேன் என்று அவ்வளவு மதிப்பு வைத்திருந்தார். என்னிடத்தில் சொல்லுகிறார், நம்ம இனத்துல அந்த நிலத்துல அங்க உங்க நாட்டுல ஒரு வீரன், ஒரே ஒரு வீரன், அவரை பாதுகாக்காம இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களேங்கிறதுல, அவரை பாதுகாக்காம கொன்னுட்டீங்களே. தலைவன் சொல்லுகிறான், தமிழீழ மண்ணில் இருப்பவர்களை விட சிறந்த வீரர்கள் தாயக தமிழகத்தில் உருவானார்கள். நாங்கள் போர்க்களத்தில் நிற்கிறோம். எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம். எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விசக்குப்பியை கடித்து சாவோம். அடுத்த நொடியில் மரணிப்போம். ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து சிறுக 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 துடிச்சு செத்த வீரம் தமிழ்நாட்டு மரபனுக்குத்தான் உண்டு. ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார், காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ், 3 அண்ணன்மார் உயிரை காக்க தம்பி தங்கை செங்கொடி, என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ, என் உயிரின் மேலானது எனது மொழி, நான் சாகலாம், என் தாய்மொழி தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன். அதைத்தான் தலைவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள். மாற்றியவன் நான் அல்ல, இந்த திராவிட திருவாளர்கள்.